ஆக்சுவலாக ரீசன்ட் டேஸில் இந்த SAP கோர்ஸ் வந்து முடிச்சிங்க, ஒரு சர்டிஃபிகேஷனை கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொட்டி கிடக்குது. முடிச்சோடனே அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய ஆட்ஸ்லாம் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு அந்த கோர்ஸில் ஒரு ஒர்த்தான கோர்ஸா, ஒரு ஃப்ரெஷருக்கு அந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் வந்து SAPயில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. எஸ், அஃப்கோர்ஸ் SAP அப்படிங்கிறது நல்ல ஒரு கோர்ஸ் தான், நல்ல ஒரு சர்டிஃபிகேஷன் தான். இப்போ இருக்க மார்க்கெட் நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே வரீங்க, அப்போ வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷனை கையில் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த SAP நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டியூட் போய் மட்டும் தான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆன்லைன்லேயே ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குது, அங்கேயே கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸ், பெஸ்ட்டான ஃப்ரீ ரிசோர்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் பேசிக்காக வந்துட்டு இந்த SAPயில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது, என்ன விஷயம்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு SAPக்கு ஒரு கம்ப்ளீட் கைட் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. அண்ட் அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். SAP அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனுக்கு அவங்களுடைய திங்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் அப்படிங்கிறது தேவை. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஷாப் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வரக்கூடிய இன்புட் எவ்வளோ இருக்குது, இந்த உங்கள்கிட்ட ஸ்டோரேஜில் எவ்வளோ வந்துட்டு ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஒரு ஷீட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது ஈஸியாக உங்கள்கிட்ட பண்ண முடியும். இதுவே ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். நீங்கள் ஒரு HR மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வேர் ஹவுஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது எந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, எவ்வளோ நம்ம வந்து சப்ளை கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதுக்கு ஒரு டூல்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு தேவைப்படும். அதுதான் வந்து SAP. ஸோ SAP மட்டும் தான் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை, நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு SAP யூஸ் பண்ணனால SAP வந்து பாப்புலராக இருக்குது. அண்ட் நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, SAP வந்து நான் முடிச்ச IT கம்பெனியில் கூட ஜாப் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த SAP அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது பிஸ்னஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால எல்லா பிஸ்னஸ்க்கு இந்த SAP தேவைப்படும். அதனால் ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் கூட இந்த SAP யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, இவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கே, ஸோ கண்டிப்பாக வந்து SAP முடிச்சா நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைச்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி SAP என்னென்ன விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணணும், என்னென்ன ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிஃபோர் கெட்டிங் டு நெக்ஸ்ட் டாபிக், டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் கிரேட் லேர்னிங். கிரேட் லேர்னிங்கில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 7 இன்டர்வியூஸ் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நான் வந்து ஆன்லைன் லேர்ன் பண்ண செட் ஆக டேரெக்டாக வந்துட்டு டீச் பண்ணுறவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணால் என் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் சென்டர் வந்து சென்னையிலே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், மோக் இன்டர்வியூஸ் இதெல்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் கிரேட் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000+ கம்பெனிஸ் மேலே டைப்பில் இருக்கிறாங்க. அது என்னென்ன கம்பெனிஸ் டைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டவுன்லோட் ப்ரௌசர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌசர் வந்து டவுன்லோட் ஆகிடும். அது உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அண்ட் என்னென்ன விஷயத்தை டீச் பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீக்கு என்ன டீச் பண்ணுவாங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இன்டர்வியூ பற்றினா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கஸ்டமர் கேர் ரீச் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இனிஷியலாக SAPயில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் ரோல்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஜாப் ரோல், அந்த வந்து டெக்னிக்கல் ஜாப் ரோல். இப்போ ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கன்சல்டன்ட் இல்லை SAP கன்சல்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஜாப் ரோல்லாம் இருக்கும். அண்ட் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SAP இன்ஜினியர், SAP டெவலப்பர் அந்த மாதிரி ஜாப் ரோல்லாம் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்பர் ஜாப் ரோலுக்குலாம் நீங்கள் வந்து கோடிங் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கேற்ற மாடியூல் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். இந்த கன்சல்டன்ட்டை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கோடிங் தேவைப்படாது, அதுக்கேற்றவே மாடியூல்ஸ் நிறையா இருக்குது. அதை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் வந்து கிடைக்கும். ஓகே, இது என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடியூல்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த வெப்சைட் ஒரு லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபங்க்ஷனல் மாடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ், அண்ட் தென் ஃபினான்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோலிங், அண்ட் தென் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷனலில் வரும். அண்ட் அப்படியே டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா ஹெனா, பேசிஸ், இந்த மாதிரி மாடியூல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கலில் வரும். இதுக்கு நீங்கள் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும், கோடிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே ப்ரோ, இது ரெண்டுத்தில் எது ப்ரோ பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு SAP கன்சல்டண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 lakh பிளான் வரைக்கும் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதே பேக்கேஜ் தான் டெவலப்பருக்கும் கொடுக்குறாங்க, கன்சல்டன்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு வேரியேஷன் அப்படிங்கிறது வராது. அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அளவுக்கு இந்த SAP இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ இது நீங்கள் என்னென்ன விஷயத்தை லேர்ன் பண்ண ஒரு ரோட் மேப் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து SAPனா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன மாடியூல் செட் ஆகுமோ, எந்த மாடியூல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நீங்கள் போகணும்னு திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாடியூல்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்னென்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மெயினான பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃப்ரெஷராக வந்து இந்த SAP கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேஷனை கையில் வச்சுருந்தா ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட்
ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் இப்போ LinkedInல போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி லெவலில் வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லி ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை நீங்கள் எந்த ஜாப் போர்டர் எடுத்தாலுமே சரி, நாவுக்கரி போனாலும் சரி, எதில் போனாலுமே உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுவே SAPல என்ட்ரி லெவல் இன்டர்ன்ஷிப்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு உங்களுக்கு SAPக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸ்டில் SAP அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஜாப் ரோல் தான். இருந்தாலுமே ஃப்ரெஷருக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிச்சுவேஷன். நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு BPOவில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் BPOவில் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு என்டர்பிரைஸ் டூல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது SAP யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய BPO டீம்லேயே அந்த டீமுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணுறதுக்கு அப்போ சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் கூட அந்த மாதிரி இன்டர்னலாக ஜம்ப் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஜம்ப் பண்ணார். இப்போ நெக்ஸ்ட் கம்பெனி ஜம்ப் பண்ணிட்டு நல்ல பேக்கேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் கம்பெனி ஜம்ப் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜில் ஜம்ப் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க ரீசன்னால உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரது கஷ்டமாக இருக்கும். இதனால் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ஓப்பனிங்கே இல்லையா ப்ரோ, எனக்கு வந்து ஜாபே கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட் கம்பேரிட்லி ஓப்பனிங்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே ப்ரோ, எனக்கு வந்து SAPல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் SAPல தான் ஜாப் எடுக்க போகிறேன். நான் எந்த மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணால் ஜாப் எடுக்கலாம், என்னென்ன வேஸில் ஜாப் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச 3 வேஸில் எடுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இப்போ வந்து ரீசன்ட் பாஸ்ட் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ரீசன்ட் பாஸ்ட் அவுட்டுக்கு நிறைய ஆஃப் கேம்பஸ்லாம் நடக்கும். லைக் வந்து CTS ஆஃப் கேம்பஸ், TCS ஆஃப் கேம்பஸ், அசென்ச்சர் ஆஃப் கேம்பஸ்லாம் நடக்கும். அந்த ஆஃப் கேம்பஸில் ஒரு ஜாப் எடுத்து உள்ளே போயிடுங்க. இதுமாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ்க்கு அந்த கம்பெனியை பொறுத்து, கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட்டை பொறுத்து நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ராஜெக்ட்டில் போனாலுமே இந்த மாதிரி SAP சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய கம்பெனி போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மூவ் பண்ணும்போது அந்த மாதிரி SAP இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டில் அவங்க போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இனிஷியலான ஜாப் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். அதில் அப்படியே உங்களோட கெரியர் நீங்கள் வந்து SAPக்கு மூவ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் வே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பெரிய கம்பெனிஸ் லைக் விப்ரோ, CTS இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க SAP இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு சின்ன கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரீசன் சேம் தான், காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும். இப்போது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கேன், நான் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது என்னை அக்செப்ட் பண்ண வைக்கிற அளவுக்கு அவங்க நல்ல பேக்கேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா போவேன். அண்ட் தென் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டொமைன் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணிக்க முடியல. நான் அந்த ஸ்டார்ட் அப்பில் போய் ஜாயின் பண்ணால் எனக்கு அடிஷனல் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியல, அந்த ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது அப்படின்னா நான் போவேன். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா என் கம்பெனியில் நான் வந்து இருக்கிறது தான் பார்ப்பேன். ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் அப்லேருந்து இன்னொரு பெரிய கம்பெனி ஜம்ப் ஆகிறதுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். பட் இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால நான் அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு யோசிப்பேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு அங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேர்ட் வே பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது தான், நீங்கள் ஆல்ரெடி இன்கேஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை BPOவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு SAP யூஸ் பண்ணிட்டுருக்காங்களா, எந்த மாடியூல் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை பேஸ் பண்ணி சர்டிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேறு கம்பெனி ஜம்ப் பண்ண முடியும். இது வந்து காமனாக ஐடியில் மட்டுமே இல்லை, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் கூட யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கேயும் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது, உங்களோட ஒரு பர்சன் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஜம்ப் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ நோ அபவுட் தட் ஒர்க் பாலிடிக்ஸ், ரைட்? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணி சர்டிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிளாங்காக வந்து நான் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு எனக்கு ஜாப் கிடச்சிடும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா தட் ஒன்ட் ஒர்க்ஸ். ஆல்ரைட், பட் நான் இப்போ வந்து லேர்ன் பண்ண நினைக்கிறேன், எனக்கு வந்து அந்த அளவுக்கு பே பண்ணிலாம் நான் லேர்ன் பண்ண முடியாது, ஃப்ரீயாக எங்கே லேர்ன் பண்ணலாம், எங்கே பெஸ்ட்டான ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஃப்ரீயான கோர்சஸ் வந்து ஃப்ரீயான டுட்டோரியல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த SAPக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூல்ஸ்க்கும் பேஸ் பண்ணி அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் சர்ச் பண்ணாலே அவங்க சேனல் வரும், ஒரு பெரிய சேனல் தான் அது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா SAP அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டுட்டோரியல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. open.sap.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸில் இனிஷியலாக நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் மாடியூல்ஸ்க்கும் ஒரு பேசிக் லெவலில் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் அவங்க டீச் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும், என்னென்ன விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அஃப்கோர்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போய் லேர்ன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து A to Z எல்லாத்தையுமே அவங்களே டீச் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கோர்சஸில் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. பட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் அதை லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்தளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பிகினராக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தேர்ட் இதுதான் வந்துட்டு கம்பேர் டு 3ல தேர்ட் ஒரு ஆப்ஷனை தான் நான் வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன்.
இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிடையாது. பட் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸில் ஆஃபர் பண்ணிகிட்ருப்பாங்க. உடிமியில் ஒவ்வொரு மாடியூலுக்கும் அவங்க கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். லைக் வந்து 500-600 நீங்கள் வந்து ஆஃபரில் கோர்ஸ் எடுக்க முடியும். கம்ப்ளீட்லி ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதே அவங்க ப்ராஜெக்ட்ஸ் கூட அவங்க டீச் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கூட நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து என்னாடி நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கணும், நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண முடியும், நான் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கணும், ஓரளவுக்கு பெஸ்ட்டாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடிமி சூஸ் பண்ணுங்கள். எங்கேயும் சுத்தமாக அமௌண்ட்டே இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு SAPனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் அந்த டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இந்த SAPயோட அஃபிஷியல் கோர்சஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் இந்த வீடியோ இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கோர்ஸ் வந்துட்டு 30,000 1 lakh 2 lakh கூட கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாப் எடுத்ததுக்கப்புறம் அது நீங்கள் 3 months 4 monthsலேயே அந்த அமௌண்ட் நீங்கள் திருப்பி எடுக்க முடியும். பட் ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை பற்றி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கோர்ஸ் சூட் ஆகுமா அப்படிங்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். பிளாங்காக போய்ட்டு எனக்கு பிளேஸ்மெண்ட் தராங்க, ஸோ அதனால் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கவும் முடியாது. ஒவ்வொரு பர்சனுக்கும் நீட் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பர்சனுக்கும் எந்த கோர்ஸ் செட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க தான் வந்துட்டு ஃபைன் பண்ணணும். அதை முதல்ல ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா கரண்ட் மார்க்கெட்டில் இந்த SAPக்கு ஏகப்பட்ட ஹைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு திங்க் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் போனஸ் டெக்னிக்கல் கன்சல்டன்ட்க்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு ஓப்பனிங். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் நாலேஜ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். குட் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க, நீங்கள் CDSல இருக்கீங்க, எனக்கு வந்து CDS பிடிக்கல ஸ்லோவாக போகணும்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்களும் இதை அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுலேயே உங்கள் மார்க்கெட்டிங்கும் கொண்டு வராங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதர் கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். லைக் அவங்க கொடுத்துருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ட்ராவல் குளோபலி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து July 31 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்ளை மெயில் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் அந்த ரோலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத அர்த்தம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் நான் வந்து அப்ளை பண்ண அப்புறம் மெயில் வரல அப்படின்னா உங்கள் ரெஷ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலை, அதுதான் ரீசன். இட்ஸ் ஜஸ்ட் அ போனஸ். இந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிவார்ட் யூ சம்திங், தட்ஸ் வை ஐ மென்ஷன் திஸ். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கிரேட் லேர்னிங் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். Hope that's useful for you. So stay subscribed. Thanks for watching. See you next video.